இப்பொழுது நாங்கள் 34வது வினாவுக்கு செல்வோம். ஆம், 34வது வினாவிலே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சேர்த்தி உலோகக்கோள் ஒரு கூம்பிய பகுதி ஏபியையும் ஒரு உருளை பகுதி பிசியையும் கொண்டுள்ளது. கோள் முற்றாக இழுகிடப்பட்டு அதன் முனைகள் θ1, θ2, θ1 பெரிது θ2 என்னும் வெப்பநிலைகளில் முறையே புலனப்படுகின்றன. உறுதி நிலையில் கோளின் அச்சு வழியே தூரம் d-உடன் கோளின் வெப்பநிலை θவின் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. Q சமன் KAG என நாங்கள் எழுதலாம். K என்பது வெப்ப கடத்தாறு, A என்பது வெப்பம் பாயும் குறுக்குவெட்டு பரப்பு, G என்பது வெப்பநிலை படித்திறன். எனவே G சமன் Qவின் கீழ் KA என அமையும். இந்த வெப்பநிலை படித்திறன் பரப்பில் தங்கியுள்ளது. இங்கே பரப்பு வர வர குறைந்து கொண்டு வருகின்றது. Qவும் Kயும் மாறி A குறைகின்றது. கீழுக்குள்ள ஒரு கணியம் மாற்றமடையும் போது ஒருபோதும் வரைவு நேர்கோடாக அமையாது. இது எல்லா மாணவர்களும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்ப இந்த வரைவு நிச்சயமாக வளைகோடாக அமைய வேண்டும். அந்த வளைகோடு இவ்வாறு அமையுமா அல்லது இவ்வாறு அமையுமா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இங்கு A கீழுக்குள்ள A வர வர குறைகின்றது. அப்ப வர வர A குறைந்து வருகின்றால் G கூடி வருகின்றது. அதாவது வெப்பநிலை படித்திறன் கூடி வருகின்றால் வெப்பநிலை இழக்கப்படுகின்ற அந்த வீதம் கூடி வருகின்றது. எனவே அந்த படித்திறன் வர வர கூடி வருகின்ற ஒரு இடமாக இவ்வாறு அமையும். இந்த பகுதியில் பரப்பில் மாற்றம் இல்லை. எனவே வெப்பநிலை படித்திறனில் மாற்றம் இல்லை. எனவே அது ஒரு நேர்கோடாக அமையும். எனவே உச்சி வரக்கூடாது. இந்த வடிவத்தில் உள்ள விடை 3வது விடையில் அமைந்துள்ளது. எனவே இந்த கேள்விக்கான விடை 3வது ஆகும். 3வது விடை. இப்பொழுது நாங்கள் 35வது வினாவுக்கு செல்வோம். ஒரு கண்ணாடி மைத்துளை குழாயில் நீரில் பகுதியாக ஓர் ஆழம் எல்லிற்கு நிலைக்குத்தாக அமுத்தப்படும் போது நீருக்கு மேலே மைத்துளை எழுப்பம் H ஆகும். இங்கு L சிறிது H. இந்த கேள்வியின் முக்கிய விடயம் அதுதான். L சிறிது H. அதன் பின்னர் குழாயின் கீழ்முனை நீரில் ஒரு விரலினால் மூடப்பட்டு குழாய் நீரிலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்றது.
குழாயை நிலைக்குத்தாக வைத்து விதலை இப்போது விடுவித்தால் குழாயில் எஞ்சியிருக்கும் நீர்நிதலின் உயரம் யாது? நீருக்கும் கண்ணாடிக்கும் இடையிலான தொடுவை கோணம் 0 என கொள்க. மாணவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் மிக சரியான ஒரு ஆசிரியரிடம் கற்றிருந்தால் உங்களுக்கு நான் கூறப்போகின்ற முடிவு தெரிந்திருக்கும். ஒரு மயக்கலை குழாயை ஒரு திரவத்தில் அமர்த்தும் போது முடிவை மட்டும் நான் கூறுவேன், நிறுவனை இங்கு நான் செய்யவில்லை, ஏனெனில் நீண்டதாக போய்விடும். ஒரு மைத்துளை குழாயை நாங்கள் ஒரு திரவத்தில் அமர்த்தும் போது அந்த திரவத்தில் அந்த மைத்துளை குழாய் திரவம் ஏறும் உயரம் எச்செனில் அந்த குழாயை நாங்கள் தனியே எடுத்து அதற்குள் அந்த திரவத்தை ஊற்றும் போது அதற்குள் திரவம் ஊற்றப்படக்கூடிய உயரம் 2x அமையும். திரவம் ஊற்றப்படக்கூடிய உயரம் இது தியரி. h உயரத்துக்கு திரவம் எடுமெனில் இதற்குள் 2x உயரத்துக்கு திரவத்தை ஊற்றலாம். ஆனால் இந்த கேள்வியில் நாங்கள் இந்த முனையை விரலால் அடைத்துக் கொண்டு அப்படியே வெளியே கொண்டு செல்கின்றோம். வெளியே கொண்டு சென்ற பின் இந்த விரலை எடுத்து விட்டால் அந்த குழாயில் 2x உயரத்துக்கு அந்த திரவம் இருக்கலாம். உயரத்துக்கு அங்கே திரவம் இருக்கலாம். ஆனால் இந்த வினாவில் எம்மிடம் L சிறிது h என்பதால் 2x உயரத்துக்குரிய திரவம் இல்லை. ஆனால் 2x உயரத்துக்கு திரவம் இருக்கலாம் என்பதால் இங்கே இருக்கின்ற கொண்டு வருகின்ற அவ்வளவு திரவமும் அப்படியே இருக்கும். ஆகவே L+h என்கின்ற உயரத்துக்கு இங்கே திரவம் இருக்கும். சப்போஸ் இந்த கேள்வியிலே இவ்வாறு தரப்பட்டிருந்தால் L பெரிது h என தரப்பட்டிருந்தால் இங்கே 2h விடையாக அமையும். ஏனெனில் நாங்கள் கொண்டு வரும் அந்த குழாய்க்குள்ளே 2h விட அதிகமான திரவம் இருந்திருக்கும். நாங்கள் கையை எடுத்தவுடன் அதில் இருக்கக்கூடிய கூடிய திரவம் 2h உயரமாக இருக்கும். எனவே அதற்குரிய விடை 2h இரண்டாவது விடையாக அமைந்திருக்கும். L பெரிது h என இருந்திருந்தார். ஆனால் தரவில் L சிறிது h எனவே தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் கொண்டு வருகின்ற அவ்வளவு திரவமும் இதற்குள் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. எனவே அதற்குரிய விடை L சக h ஆகும்.